இவங்க தான் ஐயோ ஹஸ்பண்டை நம்ம எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்துடக்கூடாது, அவரை இன்ஃபீரியராக நம்ம நினைக்க வைக்கக்கூடாது, பிகாஸ் நம்மள விழுந்து லவ் பண்ணவராச்சே, ஏதோ ஒரு கட்டத்தில் தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு நினச்சி ஜாயிண்ட் ஓனர்ஷிப்பில் போட்டுறாங்க. அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே தான் பெரிய பிரச்சனை திரும்ப அங்கேருந்து ஆரம்பிக்குது. அந்த வீட்டுக்கு போய் அவங்க நிம்மதியாகவே கிடையாது. அவங்க அப்பா அம்மா இங்கே வந்துட்டாங்க கிளம்பி, பையனோட அப்பா அம்மா வந்து கிளம்பி வந்துட்டு பழையபடி அவர் டியூட்டி அவர் ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க அப்பா அம்மா திரும்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி நீ வந்து இருக்கக்கூடாது. அப்புறம் அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நீங்கள் இல்லைனா எங்கள் லைஃப் நல்லா போகும், நீங்கள் வெளில போங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் இந்த பொண்ணை அடித்து வீட்டை விட்டு வெளியே துரத்துறது, அந்த மாதிரி பண்ணுறது. அந்த மாதிரி போது இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஃபுல்லாக இவங்களுக்கு சப்போர்ட்டும் கிடையாது. அவங்க அப்பா அம்மா வந்து இவர் அகேன்ஸ்டாகவும் அந்த இடத்துல படுத்திக்கல அவர். ஓகே சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படியே போயாச்சு. ஸோ ஷி காட் ப்ரெக்னென்ட் அகைன். செகண்ட் குழந்தை திரும்ப ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எப்போ வந்து அவங்க ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம்னு தெரிஞ்சுதோ அப்போ அவங்கள போட்டு செம்ம டார்ச்சர் பண்ணுறது. அதாவது ஹஸ்பண்டும் அடிக்க ஆரம்பிக்கிறது, மாமனார் மாமியார் சாப்பாடு போடுறது கிடையாது, அந்த ஒரு காஸ்ட் பேரை சொல்லி தனியாக தட்டு வச்சுக்கோ, தனியாக இது வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது, அந்த மாதிரிலாம் சொல்லி அவங்க வந்து அவங்க கொடுக்குற டார்ச்சர் தாங்க முடியாமல் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுலேருந்து ஒரு 30 to 45 டேஸில் கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கு திரும்ப வந்துட்டாங்க அவங்க.